ஹரியோம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். கேட்கலையா? இப்போ கேட்குங்களா? ஓகே 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 ஓகே. ஹரியோம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेयं मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. दयानन्दरूपं मदाचार्यवीटे दयानन्दरूपं मदाचार्यवीटे दयानन्दरूपं मदाचार्यवीटे. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தொல்லை இரும் பிறவிச் சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகன் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவாழ்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. சிறங்குவிப்பார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி.
சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அசனால் அவன் அருளாதே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டா எழிலால் களலிறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லானே நின்பெருங்கீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிற்று வீடுற்றேன். உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளகின்றமை சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவெருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரிய சேயாய் நனியானே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. கரந்தபால் கண்ணடொடு நெய்கிழந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. ஹரியோம். யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணு. நிறங்களோர் ஐந்துடையாய். இறைவன் தன்னுடைய சதாசிவ ரூபத்தில் 5 திருமுகங்களும் 5 தொழில் புரிகின்ற நிலைப்பாடுகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்கின்ற 5 முகங்கள். அல்ல, சத்யோஜாதம் அப்படிங்கிறது படைப்புக்காக சிருஷ்டிக்காக எடுத்த முகம். வாமதேவன் என்பது அழிப்புக்காக ஸ்திதிக்காக. அகோரம் என்பது துடைப்பு என்று சொல்லக்கூடிய லயத்திற்காக எடுத்த முகம் என்று பார்த்தோம். தத்புருஷம் என்கின்ற நிலையில் மறைப்பு, திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பை மறைப்புக்காக ஏற்பட்ட முகமாகவும், ஈசான முகத்திலே அருள் அனுக்கிரகம் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக பார்த்தோம். இத்தனைக்கெல்லாம் இந்த ஒன்றொன்றுக்கும் ஒரு நிறங்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி சத்துவகுணத்துக்கு வெள்ளையும் ரஜோகுணத்துக்கு சிகப்பும், அதே போல் தமோ குணத்துக்கு இருளும் இங்கே கருப்பும் என்று ஒரு சிம்பாலிக்காக ஒரு இதை வலியுறுத்துவதற்காக அப்படிப்பட்ட நிறங்கள் கொடுத்தார். அதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று பார்த்தோம். அப்படி இந்த 5 தொழில்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நீ என்னை அப்பா இந்த பாடுபடுத்துறேன்னு கேட்கிறார். வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. மிக கொடுமையான, நம்ம அடிக்கடி சொல்றது அகடித கடினா படியசி மாயான். இந்த மாயை என்பது மிக மிக கொடுமையானது. இது மீட்க முடியாதது, யாராலும் வெல்ல முடியாது என்றெல்லாம் பார்த்தோம். ஏன்னா முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம்.
மாயை என்பதை புரிந்து கொள்வதே மிகப்பெரிய கடினமான நிலைப்பாடு உடையது. அதனால் அப்படிப்பட்ட அந்த மாயை எதனால் வந்ததுன்னா, நீ ஒன்றும் பண்ணலையப்பா, நான் தான் அதுக்கு காரணம். அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த இத்தனைக்கும் காரணம் நான் தான் என்று ஏற்றுக்கொள்கிறது. அதான் வல்வினையேன், வினைப்பயனாகத்தான் நான் இந்த தன்மையை அடைந்தேன். தன்னை மறைத்திட மூடிய மாயை இருளை, அதான் என்னை அறிவித்து எனக்கு அருள் பெறுது என்று சொல்கிறோம். அதே போல் இரண்டு சக்திகள், ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி என்கின்ற இரண்டு சக்திகள் முதல்ல என்னை மறைக்கிறது. நான் எனது என்கின்ற எண்ணத்தை நான் அல்லாதவற்றின் மேல் ஏற்படுத்த வைக்கிறது. அது மிக மிக கொடுமையானது. என்னங்க நேற்றுக்கு தான் சொல்கிறீங்க, விக்ஷேப சக்தி மிக மிக நல்லது, ஆவரண சக்தி தான் நம்மை மறைத்து விடுறது, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விக்ஷேப சக்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு சாஸ்திரங்கள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, குரு இருக்கிறார், செயல்பாடுகள் இருக்கிறது, என்னுடைய சாதனைகள் எல்லாம் எதில் வருது என்றால் அத்தனையும் விக்ஷேப சக்தியினால் ஏற்படக்கூடியதுதான். அப்படி விக்ஷேப சக்தி என்பதை ஏன் நீங்கள் மோசம் என்று சொல்கிறீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நேற்றுக்கு தான் இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களேன்னு. விக்ஷேப சக்தியை புரிந்து கொள்ளுகிற போது அது ஓகே. விக்ஷேப சக்தி இந்த இந்த நிலைப்பாடுகளை கொண்டது என்று புரிந்து கொண்டால் அது ஓகே. இல்லாவிட்டால் நான் அல்லாதவற்றை நான் என்று நினைக்க வைப்பதே விக்ஷேப சக்தி தான். அப்போ ரெண்டுக்கும் அதுவே வரம், அதுவே சாபம் என்று இரண்டுமாக நமக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடியது விக்ஷேப சக்தி. எப்பொழுது எனது நான் என்கின்ற எண்ணம் இந்த ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களின் மேலே ஏற்பட்டு அதற்கு பிறகு எனது என்கின்ற தன்மை என்பது ஏற்பட்டு தான் நம்முடைய பிரவൃத்திக்கு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் ஒன்றை தேடி அலைகிறோம் என்று பார்த்தோம். அதனால் மிக மிக கொடுமையானது. சரி,